சற்றுமுன் வெளியான தகவல். எல்பிஜி சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு வரலாம். என்ன காரணம்? அது தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதாவது, நாமக்கல் மாவட்டத்தை தலைமை இடமாக கொண்டு தென்னிந்திய எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் செயல்பட்டு வருகிறது. இந்த சம்மேளனத்தில் தமிழ்நாடு, கேரளம், தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த சூழலில் நாமக்கல்லில் தென்னிந்திய எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்கள் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள சுமார் 4000 லாரிகளை துறைமுகத்தில் இருந்து எரிவாயு பாட்டிலிங் பிளான்ட்டுக்கு டேங்கர்களில் எரிவாயுவை எடுத்து வரும் பணியை மேற்கொண்டு வருகின்றன. 2025ஆம் ஆண்டு முதல் 2030ஆம் ஆண்டு வரையிலான புதிய ஒப்பந்த விதிகளை எண்ணெய் நிறுவனங்கள் அண்மையில் வெளியிட்டன. இதில் 2 அச்சு லாரிகளை பயன்படுத்தக் கூடாது, 3 அச்சு லாரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாற்று ஓட்டுநர் அல்லது கிளீனர்கள் இல்லாத பட்சத்தில் 20,000 அபராதம் விதிக்கப்படும். ஏதேனும் சிறு விபத்து ஏற்பட்டால் அந்த லாரிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு டெண்டரில் பங்கேற்க முடியாது உள்பட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த விதிமுறைகளால் டேங்கர் லாரிகளை இயக்க முடியாத நிலைக்கு லாரி உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். 3 கட்டங்களாக எண்ணெய் நிறுவனங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. அதனால் தென்மண்டல அளவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம். இதன் மூலம் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி ஆகிய 6 மாநிலங்களில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும். தென் மண்டலம் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள டேங்கர் லாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட முன்வந்துள்ளன. வருவாய் இழப்பை காட்டிலும் வேலை வாய்ப்பு பறிபோக கூடாது என்ற எண்ணத்திலேயே இந்த போராட்டத்தை தொடங்கியுள்ளோம். எண்ணெய் நிறுவனங்கள் தாமாக முன்வந்து பேச்சுவார்த்தைக்கு அளிக்கும் வரை வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என தெரிவித்தார். எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தால் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களில் எந்த ஒரு எல்பிஜி டேங்கர் லாரிகள் இயங்காது. இதனால் வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர்கள் மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்படும். இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். மேலும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வீட்டு உபயோக சமையல் சிலிண்டர்கள் மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் உள்ளிட்டவற்றின் விலையில் மாற்றம் நிகழலாம் என கூறப்படுகிறது. பள்ளி விடுமுறை காலம், கோடை காலம் உள்ளிட்ட காரணங்களால் சிலிண்டர்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். சென்னையை பொறுத்தவரை 14 கிலோ கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர், எரிவாயு சிலிண்டர் 818.50 என்ற விலையிலும், 19.5 கிலோ கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் ரூபாய் 1965 என்ற விலையிலும் விற்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் மே 1 முதல் ஏடிஎம் பயன்பாட்டிற்கு கூடுதல் கட்டணம் வசூல். புதிய கட்டணம் எவ்வளவு? ஆசோல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏடிஎம்மில் வங்கி கணக்கின் இருப்பை அறிவதற்கான கட்டணம் 6 இருந்து 7 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது, ஒரு வங்கி தனது ஏடிஎம் சேவைகளை பயன்படுத்த மற்ற வங்கிகளிடம் இருந்து வசூலிக்கும் பயன்பாட்டு கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்திருக்கிறது. எனவே நீங்கள்
அடிக்கடி ஏடிஎம் கார்டை பயன்படுத்துபவராக இருந்தால் இனி கூடுதல் கட்டணம் செலுத்த தயாராக இருக்க வேண்டும். அதன்படி நிதி பரிவர்த்தனைகளுக்கு 2 கூடுதல் கட்டணம் மற்றும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 1 கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ நகரங்களில் வசிப்பவர்கள் பிற ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் போது 3 பரிவர்த்தனைகள் மட்டுமே இலவசம். அதன் பிறகான ஏடிஎம் பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் செலுத்த வேண்டும். இதேபோல மற்ற ஊர்களில் வசிப்பவர்கள் 5 பரிவர்த்தனைகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதன் பிறகு பரிமாற்றத்துக்காக சேவை கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். புதிய விதிமுறைகளின்படி நிதி பரிவர்த்தனைகளுக்கு, அதாவது பணம் எடுப்பதற்கு பரிமாற்ற கட்டணம் ரூபாய் 17 இலிருந்து 19 உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல ஏடிஎம்களில் வங்கி கணக்கின் இருப்பை அறிவதற்கான கட்டணம் ரூபாய் 6 இருந்து 7 உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் பரிமாற்ற கட்டணம் மாற்றியமைக்கப்பட்ட போதெல்லாம் அதன் தாக்கம் வாடிக்கையாளர்கள் இருந்துள்ளது. இந்த கட்டண உயர்வால் சிறிய வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு மே 1 முதல் அமலுக்கு வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.